Maya Bay. Crowd பாருங்க. Island. Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட லார்ஜஸ்ட் ஐலாண்ட், அதாவது ஃபுக்கெட்டில் இருக்கும். அண்ட் பார்க்குற நீங்கள் ஒரு தாய்லாண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி என்னோட தாய்லாண்ட் சீரீஸ் பாருங்கள். ஒரு 5 days 4 nights ஐட்னரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐட்னரி இருக்கும். அண்ட் நான் எதுக்கு பேங்காக் பட்டாயெல்லாம் போகாமல் ஃபுக்கெட் கிராபி சூஸ் பண்ணுறதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த தாய்லாண்ட் சீரீஸை பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் வந்து ஒரு ஃபுல் டே பிபி ஐலாண்ட் டூர் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கே எங்கள் ரெசார்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு இந்த காமனான பிளேஸில் எங்கள் எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே போன உடனே ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அப்படியே எங்கள் போட்டோட கேப்டன் அண்ட் அங்கே ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீட் போட் வந்து சுமார் ஒரு 1 hour to 45 minutes ஆகுங்க நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன்ஸ். ஸோ வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து பலவிதமான மக்கள் வந்திருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் பேண்ட் கொடுத்து ஒவ்வொரு டீமாக பிரிச்சுட்டாங்க. சின்ஸ் நாங்கள் ஆல்ரெடி கேவிஜே ட்ரிப்ஸ் வழியாக வந்ததுனால எங்களோட பேக்கேஜில் இந்த ட்ரிப் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் ஏஜென்சி மூலிமா வரலனா இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். Mr. Charlie. Semi. Working. And then attending on another guy. Mr. Ami. Ami. 3 people take care for you on the boat, on the beach, on the island. எங்களோட போட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம சவுண்டு, உள்ளே பாட்டெலாம் ஒடிந்தது. பாட்டெலாம் எதுவுமே காதில் கேட்கல, பட் நல்லா காற்றடிச்சதுங்க. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் டூர்ஸ்லாம் போனீங்கன்னா ஷூஸ்லாம் போட்டு வராதிங்க, ரொம்ப லைட்டாக வாங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியில் அடிக்கடி விழுந்து ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த போட்டில் பின்னாடி உட்காந்துறவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, பட் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்கும். ஏன்னா போட் அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. Whiting cave. Long time ago, around 30 years ago, we can get inside the cave, but right now cannot because the Scott company they concession this cave already, and they make a business about bird and farm. Inside they have a lot of swallow bird. You know swallow? If you don't know, look at the picture here, please. This one we call swallow, and then they're gonna make them names from Sliwa. Stick is Sliwa. You can see the bamboo stick inside. The local people they come up buy bamboo stick from crash of bird nest for make a bird nest soup. And for the bird nest, this one, yes, the red one, they're gonna make the soup like this. This one we call bird nest soup. Asian people, Thai people, Chinese people, they believe that if you drink a bird nest soup every day for lady, it's gonna make your skin good, you look younger. And secrets for man. If someone honeymoon today, you choose to drink this one, they can make your power at night, something like that. 1 hour, 2 hours, very happy. If you wanna try, you can buy at 7-Eleven around 120 baht for one bottle, one shot like this. இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நிறைய இந்த மாதிரி போட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டெயில் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த போட்டில் ஏறி உங்களை உள்ளே போய் சுற்றி காமிப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்பீட் போட்லாம் உள்ளே போகாது போல். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த போட்டில் போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த போட்டில் போகணுன்னா அது தனியாக நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது வந்து எங்கள் பேக்கேஜில் கிடையாது. ஸோ எனிவே நீங்களும் தாய் பாத்ஸ் கொஞ்சம் கேரி பண்ணிக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியலங்க, எப்படி தான் இந்த கலர் வந்ததுன்னே தெரில. நீங்களே பாருங்களேன், டர்காய்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்குங்க இந்த தண்ணி. இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னே தெரில. தென் அதுக்கப்புறம் தான் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே இருக்கிற கோரல்ஸ் அண்ட் ஷாலோவாக இருக்கிறதுனால அண்ட் கீழே வந்து நல்லா ஒயிட் சாண்ட் இருக்கிறதுனால அது வந்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த கலர் வருதான். பட் ஸ்டில் வேறு ஏதோ உலகம் மாதிரி இருக்குங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா. வாட்டர் ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது அவன் ரொம்ப ஸ்லோவாகவே போனான். எனக்கு என்னமோ அவதாரில் ஏதோ ஒரு மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு கிளிஃப் நடுலையும் போனீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது. சில இடத்துல லைட்டாக இருக்குது, சில இடத்துல டார்க்காக இருக்குது.
பட் ப்ளூவாக எங்கேயுமே இல்லைங்க. சரியான வெயில் இங்கே, நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கீங்க. கலர் வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் விட்டான் பாருங்களேன் அந்த தண்ணியில் இறங்க. ஓய்யோ, லைஃப் ஜாக்கெட் போட்டு அமுச்சு விட்டான். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னு சொல்லிட்டு. தண்ணி செம்ம கிளியராக இருந்ததுங்க. அண்ட் இந்த லைஃப் ஜாக்கெட் போடும்போது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராப்பராக நல்லா டைட்டாக போடுங்க. அண்ட் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க ஆர்கனைசர்கிட்ட கேட்டு. ஏன்னா சில பேருக்கு வந்து அது கையை விட்டு மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் சில பேர் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் போட்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே போனோம் எது நம்ம போட்னே தெரியாது, நம்ம மாட்டு தண்ணியில் ஒரு சைட் போயிடுவோம். ஸோ அப்படி தான் நான் போனேன். பட் என்னோடய போட்டில் வந்த மக்கள்லாம் எங்கே இருக்காங்கன்றதை நோட் பண்ணிட்டு அவங்க சைட்லேயே தான் நான் சுற்றியிருந்தேன். ஸோ நல்லா எனக்கு ஈஸியாக இருந்தது போகிறதுக்கு. பட் டோன்ட் வரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள பிடிச்சி கரெக்டாக அவங்க போட்டில் ஏற்றிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மாயா பேக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 5 minutes we need to walk. இங்கே நம்ம செருப்பு அண்ட் இவங்க பார்த்தீங்களா எங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு தனியாகவே வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இறங்கும்போது இந்த பேக்கை போட்டு எங்கள் ஸ்லிப்பர்ஸ் நாங்கள் மாட்டிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எந்த போட்ஸுமே வந்து நீங்கள் திருப்பி போட்டில் ஏறும்போது மண்ணோடு ஏறினீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்காது கூட, ஏன்னா அதை க்ளீன் பண்ண அவங்க திருப்பியும். ஸோ அதனால் சேஃபர் சைடுக்கு இப்படி வச்சுக்கிட்டாங்க. நம்ம மாயா பே வந்துடும். பரவாயில்லைங்க, இங்கே கொஞ்சம் ஒரு 50-60 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ எல்லோரையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 5 minutes 10 minutes வாக் பண்ணால் இந்த ஐலாண்டுக்கு அதுக்கு அடுத்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மாயா பே. க்ரௌடை பாருங்க. ஐயோ, வளையிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்லேயே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னாங்க இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நேஷ்னல் பார்க் ஃபீஸ் வந்து பேக்கேஜ் உள்ளே வராது. ஸோ இது வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர் ஹெட் 400 தாய் பாத். ஓகே, ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் போக போகிறேன். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆகுது. ஸோ 12:50க்கு அங்கே திரும்பி வர சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் அப்படியே ஒரு 5-10 minutes நீங்கள் வாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்களேன். ஸோ உங்கள் ரைட்டில் ஒரு வியூ பாயிண்ட் தெரியும். ஒரு 4 days இதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். 3 சைட்லேயும் வந்து கிளிஃபுங்க. அண்ட் நடுவில் கலரு பார்த்திங்கன்னா க்ரீனு. ஸோ 2000 வந்த டிகாப்ரியோட மூவி த பீச், அதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ குளோபலி நிறையா டூரிஸ்ட் இங்கே வர ஆரம்பித்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி க்ரௌடு கம்மியாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை க்ரௌடு இவ்வளோ கம்மியாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ஆக்சுவலி இங்கே வந்து நிறையவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆஃப் சீசனில் வந்ததுனால கொஞ்சம் அந்த க்ரௌட் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ மழையும் பெய்யல. கிளியர் ஸ்கைஸ், பர்ஃபெக்ட் வெதருங்க. So we are at Maya Bay. ஆக்சுவலாக சுற்றி வந்து கிளிப் இருக்குது. கிளிப்புக்கு நடுவில் தண்ணி. அண்ட் அதுவும் கலர் பாருங்களேன், என்ன மாதிரி கலரில் இருக்குது. ஐயோ, ஸோ இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் குளிக்கக்கூடாது, நல்ல விஷயம். இன்னும் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சா ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நோ ஸ்விம்மிங். ஸோ ஜஸ்ட் அப்படியே இங்கே நின்று தண்ணியில் அந்த முட்டிய அளவுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது. கேக் கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுக்க சொல்லணும். ஸோ இந்த ஈக்கோ சிஸ்டம் வந்து பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டாங்க. அண்ட் கொஞ்சம் நாளைக்கு வந்து இங்கே யாருமே உள்ளே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே க்ரௌட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்விம்மிங் கிடையாதுன்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாக பீச்சஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பீச் மாதிரி அங்கே இருக்குது, ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க.
3 சைடும் கிளிஃப்ஸ் இருக்குது. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த டர்காய்ஸ் வாட்டர் நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது இங்கே வரணும். கைஸ், ஸோ எங்களோட போட்லேருந்து வந்தவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஸோ நீங்களும் இங்கே வரீங்கன்னா டூரிஸ்ட் கிட்ட கொடுக்குறதோட இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக எப்படி எடுக்கணுன்றத. ஆனால் நம்மளுக்கு எந்த சைடில் வச்சு ஆங்கிள் எடுக்கணும்னு தெரில. சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. சி ஹவு திஸ் ஆக்டிவ் ட்ராக் இஸ் ஒர்க்கிங். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. எஸ், இந்த தாய்லாந்து சீரீஸ்க்கு நான் ஆஸ்மோ பாக்கெட் 3ல் தான் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுட்டேஜ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மாயாவே பார்த்துட்டு தென் ஆர் ரிட்டர்னிங். ஏன்னா 12:50 எங்களை வர சொன்னாங்க. இப்போ ஆல்ரெடி டைம் 12:50 ஆகிடுச்சு. பரவாயில்ல, க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு போட்டும் பேட்சாக வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸ் தான் வைக்கிறாங்க டைம். ஸோ அதுக்குள்ளே போயிடணுன்ட்டு அதனால் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். அண்ட் மீன்வைல் தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தண்ணி தராங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு வாட்டர் பேக்கெட்னு நினச்சேன். இது எப்படி தான் குடிப்போம் அப்படின்றது வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிச்சைனா தண்ணி கொட்டிடும். அதுக்கப்புறம் தான் கையில் ஒரு ஸ்ட்ரா மாதிரி வச்சு தராங்க. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது தாய்லாண்டில். Yeah, change name by customer. We call PP Island. 2000 before around here. So many country. Yeah. Go. ஓகே, ஸோ வந்து இப்போ டைம் வந்து ஒரு 1:32 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம லன்ச் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐலாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து லன்ச்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் நல்லா தான் இருந்தது. ஆனால் அங்கங்கே நிறைய சுற்றிருக்கேன். ஏன்னா ஒரு ஐலாண்டு, ஓப்பன் ஸ்பேஸ், ஏசி கிடையாது. பட் உள்ளே வந்து சில்லுன்னு தான் இருந்தது. ஃபேன் தான் ஓடிந்தது. நீங்கள் அப்படியே போட்டை விட்டு இறங்கின உடனே இங்கே பின்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நடந்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த இடம் வந்துடும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ தட்ஸ் இட். அண்ட் டைம் வந்து 2:15 நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் கோகனட் ஐஸ்கிரீம் பார்த்தேன். ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணணுன்ட்டு இருந்தேன். சரி வாங்க, கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். தட்ஸ் கோகனட் ஐஸ்கிரீம் ரைட்? Yes. சரி ஓகேங்க, கோகனட் ஐஸ்கிரீம். சரி, நான் எப்போதுமே இங்கே தாய்லாண்டில் வந்து டெசர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ஃபேமஸ். ஸோ பிபி வந்துட்டு ஸ்நார்க்லிங் போகலான்னா எப்படிங்க? ஸோ எல்லா ஐலாண்ட் டூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நார்க்லிங் ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே தான் உங்களை இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாலோவாக இருந்தது தண்ணி. அண்ட் உள்ளே இறங்கின உடனே கலர் கலராக மீன் பார்த்தேங்க. கிராபியில் இதே மாதிரி தான் இறக்கி விட்டாங்க. அங்கே எனக்கு ஒரு மீனும் தெரில. பக்கத்தில் இருக்கிறவங்க காலத்தோட தாங்க தெரிஞ்சுது. பட் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் எல்லோ கலர் மீன் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அண்ட் கோரல் கிட்ட நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு போயிட்டே இருந்தால் பார்த்தா கோரல் வந்தது. அண்ட் இங்கே இன்னும் நிறையா கலர் கலர் மீன்ஸ்லாம் இருந்தது. செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ கைஸ், ஒன்ஸ் இந்த கோரல் கிட்ட போக போக மீன் நிறையா இருந்ததுங்க. இன்னும் கலர் கலராக இருந்தது. நான் அதெல்லாம் அப்படியே மறந்துட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். ரொம்ப ஷாலோவாக இருந்தது. அண்ட் இந்த கோரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என் வயிற்றில் இடிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஆக்சுவலாக இந்த கோரலில் நீங்கள் கால் ஏதாவது வச்சிங்கன்னா உங்கள் கால் வெட்டிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போங்கன்னாங்க. எனக்கு டக்குன்னு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அங்கே அந்த முள்ளாக ஏதோ ஒன்று மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து கால் பட்டுருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு செம்ம பெயின் இருந்தது. நான் வந்து ஓகே, பிளட்டு தான் வந்துட்டுருக்கு போல், எனக்கு என்ன பண்ணோன்னே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே இப்படி தத்தளிச்சுட்டு அங்கே போயிட்டு கால் பார்த்தா நல்ல பிளட் எதுவுமே இல்லை. சரி வா நம்ம போட் ஏறிடலான்னு சொல்லிட்டு போட்டை நோக்கி போயிட்டுருக்கும்போது இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த இருக்கிற கயரில் நிறையா பாசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா மீனும் இந்த கயிறுக்கிட்ட தாங்க வந்தது. இந்த கயிறுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டேன். அண்ட் எல்லா மீனையும் போட்டு பிடிச்சி விளாடிட்டு இருந்தேன். எதுவுமே பண்ணல, எல்லாம் ஜாலியாக இருந்ததுங்க இந்த மீன்லாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுண்டு வரல் போய் காமிச்சாங்க. அந்த ஒரு சின்னதாக முள் போயிருக்குன்ட்டு அவர் எதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்ருக்குன்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் இட் பெயின்ஸ். ஸோ கைஸ், இதான் வந்து ஃபைனல் ஐலாண்ட். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஃபட்டாங் பீச்சில் போய் நம்மளை விட்ருவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சில் அவுட் பண்ணுறதுக்கான இங்கே இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு 1 hour டைம். இங்கே போய் என்ன வேணால் பண்ணிக்குவோம்னாங்க. இங்கே வந்து கடை நிறையா இருந்ததுங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஐலாண்டில் இருக்குல்ல. நல்லா சும்மா ரேட்டை மட்டும் பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்றது மட்டும் விசாரிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15 ஆயிடுச்சு. ஸோ போட்டை எடுத்துட்டாங்க.
அண்ட் அப்படியே ஒரு 5:30 கிட்ட வரும்போது சன்செட் பாருங்களேன். ஓ மை காட்! வாட்டர் கலர் ப்ரோ. ஸோ அப்படியே ஒரு கோல்டன் கலரில் தெரிஞ்சது. சூப்பராக இருந்தது. ஸோ டே ஸ்டார்ட் ஆகும்போது செம மழை அடிச்சது. அப்புறம் நல்ல வெயில் அடிச்சது. இப்போ டே முடியும் போது இந்த கோல்டன் சன் ரேஸ் கம்ப்ளீட்லி ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க. ஸோ வொர்த் அ விசிட். இந்த மாதிரி ஃபுக்கட் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் டே பிபி டூர் போங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நிறையா விஷயம் பார்ப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் தாய்லாண்ட்லாம் வந்து பேங்காக் பட்டாயா போயிட்டு வந்துடுறாங்க. சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் தாய்லாண்ட் ப்ரோ. ஸோ இதுதான் இன்னொரு சைட் ஆஃப் தாய்லாண்ட். ஒன்ஸ் எங்கள் ஷோருக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு பிக்கப் வேன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வேன் வந்து அவங்கவுங்க ரெசார்ட்டில் போய் ட்ராப் பண்ணிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். ஸோ கைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு ஃப்ளைட். பட் அதுக்கு முன்னாடி தாய்லாந்து வந்துட்டு நைட் லைஃப் பார்க்கலனா எப்படிங்க. ஸோ நம்ம வந்து பங்களா ஸ்ட்ரீட் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே நான் என்னெல்லாம் பார்த்தேன்றது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுவும் வந்து ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஏதோ வேறு உலகம் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வரும். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க.